இவ்வளவு காலம் மக்களை பற்றி கவலைப்படாத ஸ்டாலின் இப்போது கூடுதலாக சில மகளிருக்கு மாதம் 1000 கொடுப்பது, நிறுத்தி வைத்த இலவச மடிக்கணினி திட்டத்தை தொடங்குவது என தேர்தல் கால நாடகத்தை தொடங்கி இருக்கிறார். கடைசி நேரத்தில் சில ஆயிரங்களை தூக்கி போட்டால் வெற்றி பெற்று விடலாம் என நினைத்த ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது காங்கிரஸ். தேர்தலுக்கு முன்னதாக பணப்பரிமாற்ற திட்டங்களை தடுக்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு மக்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணத்தை செலுத்துவதும் பணம் விநியோகிப்பது ஜனநாயகமா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மாநில அரசுகளின் கடன் வரம்பை குறிக்கும் சட்டப்பிரிவு 293 293A என்ற புதிய பிரிவை சேர்க்க வேண்டும் எனவும், அதில் அதிக கடன் இருக்கும் மாநிலங்கள் பணப்பரிமாற்ற திட்டங்களை செயல்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியுள்ளது. காங்கிரஸ் முன்வைத்திருக்கும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் மகளிர் உரிமை தொகை திட்டம் முற்றாக நிறுத்தப்படும். ஸ்டாலினால் தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு பணம் வழங்கும் திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. ஏற்கனவே கொடுத்து வரும் திட்டங்களும் முடக்கப்படும். ஏனெனில் ஸ்டாலின் அரசு கடன் வாங்கிதான் அரசையே நடத்தி வருகிறது. நிர்வாகம் என்றால் கிலோ எவ்வளவு என கேட்கும் ஸ்டாலின் தனது நிர்வாக திறமையின்மையால் தமிழகத்தை படுபாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டார். இந்த நிலையில் எங்காவது கடன் வாங்கி மக்களுக்கு பணம் கொடுத்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் என நினைத்த ஸ்டாலினுக்கு கூடவே இருக்கும் காங்கிரஸ் ஆப்பு வைத்து விட்டது. கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொண்ட கதையாக இருக்கிறது ஸ்டாலினின் நிலை. பணம் கொடுத்தாலே மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அதுவும் இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். காங்கிரசின் வியூகம் ஸ்டாலினுக்கு சோகம்.